ஆராதிப்பது. Please be seated. தயவாய் உட்காரும்படி அன்பாய் கேட்கிறேன். And I'll tell you why the reason I live is to worship Him. நான் ஜீவிப்பதற்கு நோக்கம் அவரை துதிப்பது என்பதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். You know, many times people ask me today, why do you talk about Jesus when you can just talk about your achievements? ஏன் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்று என்னிடத்தில் அநேகர் கேட்கிறது உண்டு. You know, when you are nothing, it is by default you need Jesus. நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லாத நிலையில நம்ம இயேசுவை தேடுவது என்பது இயல்பாக வரக்கூடிய ஒன்று. It is understandable that you need God when you have nothing. ஒன்றுமே இல்லாத நிலையில தேவன் எனக்கு தேவை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அது இயல்பாய் வரக்கூடிய ஒரு தேடல். Now when I speak in the so-called secular institutions, நான் உலகத்தில் இருக்கிறதான மற்ற இடங்களிலே நான் பேசும் பொழுது people tell me, Benny, why do you bring God into the picture? மக்கள் எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் நீ எல்லாவற்றிலும் தேவனுக்கு முன்னுரிமை தந்து தேவனை குறித்து பேசுகிறாய் என்று கேட்கிறார். You know, just talk about yourself and your willpower. உன்னுடைய வெற்றி, உன்னுடைய காரியங்களை குறித்து, நீ செய்த சாதனைகளை குறித்து நீ பேசலாமே என்று சொல்லி என்னிடத்தில் கேட்பார்கள். Why are you giving credit to Jesus? ஏன் நீ இயேசுவுக்கு எல்லா கனத்தையும் நீ செலுத்துகிறாய் என்று என்னிடத்தில் கேட்பாங்க. I was speaking at one of the IITs in North India. நார்த் இந்தியால இருக்கிற ஐஐடி யூனிவர்சிட்டியில நான் பேசிக் கொண்டிருந்தேன். And the professor told me, Benny, why are you giving undue credit to Jesus when it is your willpower? அங்க இருக்கிற ஒரு ஆசிரியர் இடத்துல கேட்டார், ஆண்டவருக்கு எதுக்கு எல்லா மகிமையும் கொடுக்கிற, அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார். I tell them that Jesus reached out to me when nobody wanted me. அவர்களுக்கு நான் சொல்ற பதில், நான் ஒன்றுமில்லாத நிலையில் இருந்த பொழுது என்னை தேடி என் இயேசு வந்தார். You know, I had nothing. என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. You know, even though I grew up in a wonderful family, நான் ஒரு அருமையான குடும்பத்துல நான் வளர்ந்திருந்தாலும் I was an odd guy in the family. நான் குடும்பத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஆளா இருந்தேன். I was very different. நான் ரொம்ப வித்தியாசமான ஒரு நபரா இருந்தேன் எங்க குடும்பத்துல. I had more questions than answers. நிறைய கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு நபரா இருந்தேன். And as a result, when the teachers did not answer my questions, I lost my interest in studies. நான் அநேக கேள்விகளை கேட்கறது என்னுடைய சுபாவமா இருந்ததுனால பள்ளியில அநேக கேள்விகளை கேட்பேன். அதுக்கு ஆசிரியர்கள் பதில் சொல்லலன்னு உடனே எனக்கு படிப்பு மேல இருந்த ஆர்வம் குறைந்து விட்டது. Very soon I was thrown out of my school. நான் சீக்கிரத்துல என்னுடைய படிப்பை விட்டு விட்டேன். I don't know if there's anyone who is going through rejection. ஒருவேளை இங்க இருக்கிற யாராவது ஒருவர் நீங்க நிராகரிப்ப ரிஜெக்ஷனை நீங்க ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம். I have been the epitome of rejection. நான் ரிஜெக்ஷன் என்று சொல்லப்படுகிற புறக்கணிக்கப்படுகிறதனுடைய உச்சத்தை அனுபவித்திருக்கிறேன். Everywhere I put my hands and my feet into, I was a reject. நான் எதிலெல்லாம் நான் போய் பிரயாசப்பட்டு முயற்சிகளை எடுத்தனோ எல்லா இடத்திலும் நிராகரிப்பையும் தோல்வியையும் நான் சந்தித்தேன். In studies I was a reject. என்னுடைய படிப்புல நான் ஒரு தோல்வியாக இருந்தேன். My teachers called my parents and said, your son is going to be the first ever failure of the school. We don't want to have him in our school. So they forcefully removed me off the school. என்னுடைய பள்ளியினுடைய ஆசிரியர்கள் என்னுடைய பெற்றோருக்கு அழைத்து அவங்க சொன்ன வார்த்தை, எங்க பள்ளிக்கூடத்துல முதல் முறை ஒரு தோல்வியா இவன் வந்துருவான், அதனால இவன் எங்க பள்ளியில இருந்து நாங்க அனுப்பிவிட விரும்புறோம். I was a very good athlete. நான் நல்ல ஒரு ஓட்டப்பந்தய வீரனாக இருந்தேன். And my dream was to be an Olympic champion for India. நான் ஒலிம்பிக்ல இந்தியா தேசத்துக்காக ஓடணும்ன்றது என்னுடைய வாஞ்சையா இருந்தது. And I was dreaming. I worked very very hard. அதற்காக நான் அதிகமாய் கடினமாய் உழைத்து பிரயாசப்பட்டேன். Every morning I used to get up at 4:30, run and build my stamina. ஒவ்வொரு நாளும் காலையில 4:30 மணிக்கு எழும்பி அதிகமாய் ஓடி என்னுடைய பலத்தை நான் அதிகரித்து கொண்டேன். Unfortunately, on the sports day, துரதிர்ஷ்டவசமாக அந்த முக்கியமான போட்டியின் நாளிலே when I was 13 years old, நான் 13 வயதா இருக்கும் பொழுது I accidentally stepped into the javelin zone. நான் தெரியாதனமா தவறுதலாக ஜாவலின் எரிகிறதான அந்த இடத்துக்குள்ள போயிட்டேன். And this guy called Raju was throwing the javelin. ராஜு எனப்படுகிற ஒரு ஸ்டூடண்ட் அந்த ஜாவலினை எரிந்து கொண்டிருந்தார். And the javelin came and hit my spinal cord and I was என்னுடைய thrown to the முதுகு ground. தண்டுல அந்த ஜாவலின் வந்து இடித்தது. It was a miracle I survived the javelin hit. அப்படிப்பட்ட ஒரு விபத்திலிருந்து நான் பிழைத்ததே ஒரு அற்புதம். But all my sporting dreams came to an end. ஆனால் அந்த விபத்து நிமித்தமாக என்னுடைய அந்த ஓட்டப்பந்தய ஆசைகள் எல்லாம் அந்த கனவுகள் எல்லாம் மறைந்து போனது. You know, my voice sounds like a girl. என்னுடைய குரல் கொஞ்சம்
பெண்ணின் குரல் போல இருக்கும். So I was bullied in school. அதனால ஸ்கூல்ல அநேகர் என்ன, நான் பள்ளியில் படித்த நாட்கள் என்ன கிண்டல் I பண்ணது was உண்டு. very scared to speak in public. நான் பொது இடங்களில பேச ரொம்பவும் பயப்படுவேன் என்னுடைய குரலின் நிமித்தமா. And as a result, whatever I spoke, people rejected. நான் என்ன பேசினாலும் என்னுடைய குரலின் இப்படி இருப்பதனால எல்லாத்தையும் மக்கள் நிராகரித்தாங்க. I went for music lessons when I was 15. நான் 15 வயதுல இசை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். And on the first day, the guitar teacher told me, "You have no qualities of music. Please don't come back again." முதல் நாள் நான் கிட்டார் கிளாஸுக்கு போனேன். அன்னைக்கே அந்த ஆசிரியர் சொல்லிட்டாங்க, உனக்கு இதை குறித்ததான ஒரு திறமையும் இல்லை, தயவு செஞ்சு நின்றுன்னு சொன்னாங்க. By 16, the doctors gave me 6 months to live. 16 வயதா இருக்கும் பொழுது எனக்கு சில நாட்கள் தான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லி மருத்துவர்களால They சொல்லப்பட்டது. said my health was deteriorating. உன்னுடைய சரீரத்தினுடைய சுகம் கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து கொண்டே இருக்குது, நீ மரித்து விடுவாய் என்று My சொன்னாங்க. classmate in 9th standard with the same symptoms, he collapsed and he died. என்னோடு கூட படித்ததான் என்னுடைய நண்பன் 9 வயதுல இதே பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு மரித்து போனான். Everybody knew that I was next in line to die. அதே சரீரத்தில் வியாதியோடு இருந்ததுனால நானும் அப்படி மரித்து போகிறேன் என்று எல்லாரும் நினைத்தார்கள். I did not have the patience to live for 6 months. 6 மாசம் டாக்டர் நேரம் கொடுத்திருந்தாங்க. 6 மாசம் வரைக்கும் பொறுத்து இருக்கிறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை. Everywhere I looked, I was a reject. நான் திரும்பி பார்த்த எல்லா இடங்களிலும், நான் முயற்சி செய்த எல்லா காரியத்திலும் நான் தோல்வியை சந்தித்தேன். So I contemplated to commit suicide at 16. ஆகையினால் நான் என்னுடைய மனதில் சிந்தித்தேன், நான் என்னையே மாய்த்து கொண்டு மரித்து போகலாம் என்று எண்ணினேன். After reaching the epitome of being a reject. இந்த உலகத்தினால எல்லா விதத்திலும் நிராகரிக்கப்பட்டு தோல்வியை அனுபவித்து நான் அந்த தீர்மானத்தை எடுக்க And நினைத்தேன். during that time is when I went to a youth camp. அந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒரு வாலிபர்களுக்கான முகாமுக்கு நான் போனேன். I went only to please my mother. எங்க அம்மாவை பிரியப்படுத்துறதுக்காக தான் அந்த கூட்டத்துக்கு போனேன். I did not go there to find Jesus. அந்த இடத்துல போய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை தேடணும்ன்றதுக்காகலாம் நான் போகல. But on the second day I heard the audible voice of Jesus Christ. ஆனா அந்த முகாமினுடைய 2வது நாளிலே இயேசுவினுடைய சத்தத்தை நான் கேட்டேன். He said, "Even though everyone calls you useless, I want you." ஆண்டவர் என்னிடத்துல சொன்னார், எல்லாரும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொன்னாலும் நீ எனக்கு தேவை என்று இயேசு என்னை பார்த்து I சொன்னார். can transform your life and make you a new உன்னுடைய person. வாழ்க்கையை முற்றிலுமாய் மறுரூபமாக்கி உன்னை நான் பயன்படுத்த முடியும் என்று சொன்னார். I can turn your world upside down. உன்னுடைய உலகையை நான் தலைகீழாக மாற்ற முடியும் என்று இயேசு என்னோடு பேசினார். And this is the life he has given me. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில செய்து என் வாழ்க்கையை இன்றைக்கு கர்த்தர் தலைகீழாக மாற்றி Doctors இருக்கிறார். gave me 6 months to live. மருத்துவர்கள் எனக்கு 6 மாதம் தந்தார்கள். Last week I celebrated my 50th birthday. கடந்த நாட்கள்ல 50வது பிறந்த நாளை காணும்படி கர்த்தர் கிருபை Whose செய்தார். report are you going to believe? இன்றைக்கு இந்த மாலை நேரத்துல யாருடைய ரிப்போர்ட்டை நீங்க விசுவாசிக்கிறீங்க? Might be your parents have given up on you. உங்களுடைய பெற்றோர் ஒருவேளை உங்க மேல இருக்க நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். Might be your teachers have given up உங்களுடைய on you. ஆசிரியர்கள் உங்க மேல இந்த நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். Might be you have given up on yourself. நீங்களே உங்க மேல இந்த நம்பிக்கை இழந்த நிலையில இந்த இடத்துல But இருக்கலாம். one thing I stand as a testament. நான் இன்றைக்கு சாட்சியாய் நின்று உங்களுக்கு ஒன்றை சொல்ல முடியும் என்றால், That Jesus did not give up on me. இயேசு ஒருபோதும் என்னை கைவிடவே இல்லை. And he does not want to give up on you. அவர் நம்மை கைவிட விரும்பவும் இல்லை. All that it takes is to take a step of surrender. தேவையானதெல்லாம் ஒண்ணுதான், நம்ம மனதார கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். And today I am who I am is because of my relationship with Jesus Christ. நான் இன்றைக்கு இத்தனை பெரிய சாதனைகளை சாதித்தேன் என்று சொன்னதுக்கு ஒரே காரணம் இயேசுவோடு எனக்கு இருக்கிற உறவு. How can I keep him secret? அவரை நான் எப்படி மறைச்சு வைக்க முடியும்? How can I hide him? எப்படி அவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லாம இருக்க முடியும்? How can I only talk about him in the church? அவரை சபைக்குள்ள மட்டும் பேசிட்டு வெளியில பேசாம நான் எப்படி இருக்க முடியும்? When the world outside needs to know what Jesus has done in my life. வெளியில இருக்க உலகத்துக்கு தெரிய வேண்டும் இயேசு என் வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார் என்று. And that's why I will never remain silent. அது ஆகையினால தான் நான் ஒரு நாளும் இயேசுவை குறித்து பேசாம அமைதலா இருக்கவே மாட்டேன். Even if they silence my mouth, they cannot silence my shirt. ஒருவேளை என்னுடைய வாயை அவங்க அடைச்சாலும் என்னுடைய ட்ரெஸ்ஸை அடைக்க முடியாது. Because my shirt also talks about Jesus. ஏன்னா என்னுடைய ட்ரெஸ்ல கூட நான் இயேசுவினுடைய நாமத்தை எழுதி இயேசுவை பிரசங்கிக்க Everything that I wear, I always try to testify of who Jesus is. நான் போடுகிற எல்லா வஸ்திரம், நான் வைத்திருக்க பொருட்கள் எல்லாவற்றின் மூலமாகவும்
இயேசுவின் நாமத்தை உயர்த்த நான் I want to be a தீர்மானித்தேன். brand ambassador for Jesus Christ. இயேசுவுக்காக ஒரு ஒரு அம்பாசிடராக இருக்க நான் விரும்புகிறேன். Are you a brand ambassador for Jesus? இயேசுவுக்கான ஒரு இயேசுவுக்காக பிரதிபலிக்கிற ஒரு நபரா நீங்க இருக்க விரும்புறீங்களா? Branding is never meant inside the pocket. It has to be outside. வேதம் நம்மளுடைய பாக்கெட்டுக்குள்ள இருக்கிறதுக்காக இல்ல, அது வெளியில இருக்கணும். You have to make sure that people know Jesus in your life. மற்றவங்க நம்மள பார்க்கும்போது இயேசுவை பார்க்கணும், இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளணும். அது நம்ம கரிசனையா இருக்கணும். I want to play a song that I played at the Paralympic Games. பாரா ஒலிம்பிக் கேம்ஸ்ல நான் வாசித்த ஒரு பாடலை இன்றைக்கு உங்களுக்கு வாசிக்க நான் விரும்புகிறேன். This was not a Christian event. இது ஒரு கிறிஸ்தவ கூட்டம் கிடையாது. You don't need a Christian event to be a Christian. ஒரு கிறிஸ்தவ கூட்டம் தேவையில்லை நம்ம கிறிஸ்தவர்கள்னு காண்பிப்பதற்கு. To live a Christian life, you don't need to have a Christian platform. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு கிறிஸ்தவனுடைய மேடையோ இல்ல கிறிஸ்தவ அமைப்போ நமக்கு தேவையில்லை. Wherever you tread on, that becomes your platform to be the salt and light of Jesus. நீங்க கால் மிதிக்கும் இடமெல்லாம் கிறிஸ்துவை பிரகடனப்படுத்துகிற மேடையாக மாறுகிறது. Don't be silent. ஒரு நாளும் அமைதலாக இருக்காதீங்க. Don't be afraid. ஒரு நாளும் பயப்படாதீங்க. Don't be shy. ஒரு நாளும் வெட்கப்படாதீங்க. Let us carry the mantle, the name of Jesus everywhere we go. நாம் போகிற இடமெல்லாம் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்தவர்களா இயேசுவின் நாமத்தை நாம் கொண்டு செல்வோம். Whether in the world or outside. அது உலகத்துக்குள்ளேயும் சரி வெளியும் சரி. Whether in the church or outside. சபைக்கு உள்ளேயும் சரி சபைக்கு வெளியும் சரி. Let us be known for who Jesus is in our lives. மற்றவர்கள் நம்மை அடையாளப்படுத்தும் பொழுது நம் வாழ்க்கையில இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றதை சொல்லி In a அடையாளப்படுத்த. place like the Paralympic Games, I was able to praise Jesus. பாரா ஒலிம்பிக் கேம் போன்ற ஒரு பிரம்மாண்டமான மேடையில இயேசுவை துதிக்க முடிய எனக்கு ஆண்டவர் கிருபை A செய்தார். beautiful hymn, how great thou art. ஒரு அருமையான பழைய ஹிம் பாடலை வாசிக்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். And I will play with the track. அந்த ட்ராக் இசையோடு சேர்ந்து But during the chorus, in the second portion, I will ask you to sing along and you can sing your lungs out this evening. கோரஸ் பகுதியில் நம்ம வரும்பொழுது நீங்களும் என்னோடு கூட இணைந்து பாடும்படி நான் உங்களை கேட்பேன். அப்பொழுது நீங்களும் முழு பலத்தோடு என்னோடு இணைந்து பாட உங்களை அன்பாய் கேட்கிறேன். This is the reason I live. இதற்காக தான் நம்ம உயிர் வாழுகிறோம், is to worship him. அவரை ஆராதிக்கும்படி. Let's play the track, please.
You see, the greatness of Jesus Christ is so amazing that he can transform a broken vessel and make music out of him. கர்த்தருடைய மகத்துவம் எவ்வளவு பெரியது என்று சொன்னால், ஒன்றுமில்லாத என்னை கர்த்தர் உருவாக்கி உருமாற்றி இத்தனை பெரிய அற்புதமாய் மாற்ற அவர் வல்லவர். That's why never give up. அதனால தான் ஒருபோதும் நீங்க சோர்ந்து போய் விட்டு விடாதீங்க. You know, a verse that we all love is Jeremiah 29:11. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான பிரியமான வசனம் எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். For I have plans for you. For I have plans for you. நான் உங்களுக்காக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறேன், சமாதானத்துக்கு ஏதுவான திட்டங்கள். That was so special. அது ஒரு நெருக்கமான ஒரு காரியம். That God has plans for me. ஆண்டவர் நமக்காக திட்டங்களை வைத்திருக்கிறார். My plan is to kill myself. என்னுடைய திட்டம் என் வாழ்க்கையில நான் வைத்திருந்தது என்னை நானே மாய்த்துக் கொள்வது. Doctor said we have no more plans for you. மருத்துவர்கள் சொன்னது உனக்காக எங்களுக்கு திட்டமே கிடையாதுன்னு சொன்னாங்க. Because the medical world cannot do anything for you. ஏனென்றால் மருத்துவ உலகம் எனக்காக எதுவும் செய்ய முடியாத நிலையில் நான் இருந்தேன். My teachers had plans to throw me out of school. என்னுடைய ஆசிரியர்களுக்கு இருந்த திட்டம் என்னை எப்படியாவது ஸ்கூல்ல இருந்து துரத்தணும்ன்றது. My guitar teacher had plans not to have me again. என்னுடைய கிட்டார் டீச்சருக்கு இருந்த திட்டம் என்னை எப்படியும் கிளாஸ் உள்ள விட்டுறவே கூடாதுன்றது அவருடைய திட்டம். But Jesus says I have plans for you. ஆனால் இயேசு எனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God has a plan for you. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். Regardless of what your marks card says. உங்களுடைய ரிப்போர்ட் கார்டு சொல்லுகிற மார்க் மதிப்பெண்கள் எவ்வளவு இருக்குதுன்றதை விட்டு தாண்டி, Regardless of what your parents might say. உங்க பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்றதையும் தாண்டி, Might be some of you have had a very hard life because of the negative voices that have been spoken over your life. ஒருவேளை அநேகர் பலவிதமான எதிர்மறையான காரியங்களை உங்களை குறித்து பேசி உங்களை குறித்து பேசி அதை கேட்டு நீங்க ஒருவேளை உடைந்து போன நிலையில இருக்கலாம். Might be you have come to Jesus backslided. You're just fed up with your life. ஒருவேளை நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு மறுபடியும் ஆண்டவரை தேடுறீங்க, மறுபடியும் பின்மாற்றம், இப்படி விழுந்து எழும்பி ஒரு விரக்தியில நீங்க இருக்கலாம். God has a plan for you. ஆனா நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். That's what the Bible says. அதுதான் வேதம் சொல்லுகிறது. So I asked Jesus, you have a plan for me? நான் அதனால இயேசுவிடத்தில் கேட்டேன், எனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறீங்களா? I said, what kind of plan you have? அது எப்படிப்பட்ட திட்டம் ஆண்டவரேன்னு கேட்டேன். Because I know for sure that in 6 months I'm going to die. ஏன்னா நான் சொன்ன, ஆண்டவரே 6 மாதத்துல எப்படி நான் மரித்துருவேன்றதான் எனக்கு தெரியும். Jesus says, I have plans not to harm you but to prosper you. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, சமாதானத்துக்கு ஏதுவான திட்டத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். How are you going to prosper me, God? நான் ஆண்டவரே என்னை எப்படி நீங்க செழிப்பாக்க போறீங்க, எப்படி என்னை மாற்ற போறீங்க, என்னை எப்படி உயர்த்த போறீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். At the age of 16 I have no talents. 16 வயதுல எனக்கு ஒரு விதமான திறமையும் இல்ல, தாளந்தும் இல்ல. A medical report that says 6 months. என்னுடைய மருத்துவ நிலையும் சரீரத்துல சுகமும் இல்ல. No education. படிப்பும் இல்ல. A high school dropout. ஒரு ஹை ஸ்கூல்லயே நான் படிப்பை விட்டுவிட்டேன். I said, what kind of plans can you have? ஆண்டவரே இப்படிப்பட்ட எனக்கு எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நீங்க வைத்திருக்க முடியும் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேட்டேன். Friends, if I come to you, what kind of plans can you have for me? அப்படிப்பட்ட ஒரு நபரா உங்ககிட்ட நான் வந்தனா எனக்காக நீங்க என்ன திட்டம் வச்சிருக்க முடியும்னு சொல்லுங்க. Physically I am weak. என்னுடைய சரீர அளவுல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன். I don't even have the strength to work as a coolie. ஒரு கூலி வேலை செய்வது கூட எனக்கு பலன் கிடையாது, ஏன்னா சரீரத்துல சுகம் இல்ல. What kind of plans can you have for me? நீங்க என்ன திட்டத்தை எனக்காக வச்சிருக்க முடியும் சொல்லுங்க. Might be you're sitting here saying that, Benny, my life is messed up and I don't even know if God has a plan for me. ஒருவேளை நீங்க என்ன பார்த்து சொல்லலாம், பென்னி என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலையில இருக்குது, எனக்கெல்லாம் ஆண்டவர் பிளான் வச்சிருக்க முடியாது நீங்க சொல்லி கொண்டிருக்கலாம். The Bible says God has plans not to harm you but to prosper you. ஆனா வேதம் சொல்லுகிறது, தீமைக்கு ஏதுவானவை அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு திட்டத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். That was so good to know. அதை அறிந்து கொள்வது மிகப்பெரிய மகிழ்ச்சி. That he has plans not to harm me but to prosper me. நம்மளுக்கு நல்ல சமாதானமான திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றதை அறிந்து கொள்வதில் நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு. So I asked Jesus, நான் அதனால இயேசுவை பார்த்து கேட்டேன், what is your plan? ஆண்டவரே உங்களுடைய திட்டம் என்ன? I told him, can I tell you what is my plan? நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என் பிளான் என்ன, நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு said, கேட்டேன். God, my plan is if I can go to one country before I die. என்னுடைய திட்டம், ஆண்டவரே நான் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாடுக்கு நான் போனேன்னா, because I'm a high school dropout. ஏன்னா நான் என்னுடைய படிப்பை விட்டு நான் நின்று போயிட்டேன். I don't have much money. எனக்கு பணம் பெருசா இல்ல. One country before I die. நான் சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தேசத்துக்கு நான் பிரயாணம் பண்ணணும். 15th of August 1998.
1988ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி I took my first flight and went from Trivandrum to Colombo. நான் முதல் முறையாக திருவனந்தபுரத்திலிருந்து கொலம்போவுக்கு பிரயாணம் பட்டேன். I said, wow, my impossible dream became a reality. நான் நடக்காதுன்னு நினைச்ச ஒரு காரியத்தை ஆண்டவர் நடத்தி காமிச்சிட்டாருன்னு சந்தோஷப்பட்டேன். I said, God, what is your dream? ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் கனவு இது, அதை நிறைவேற்றிட்டீங்க, உங்க கனவு என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். 2001, he said, Benny, my dream, my plans for you is to travel to every country by 2010. 2001ஆம் ஆண்டு ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், என்னுடைய கனவு உனக்கு, என்னுடைய திட்டம் என்னன்னா உலகத்தில் இருக்க எல்லா தேசத்துக்கும் உன்னை நான் டிராவல் பிரயாணம் பண்ணும்படி நான் வைத்திருக்கிறேன்னு சொன்னார். I said, how is that possible? ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவர் இது எப்படி சாத்தியமாகும்? I know that you do impossible things. எனக்கு தெரியும் நீங்க அசாத்தியமான காரியங்களை செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். But this is impossible. ஆனா இது உலகத்தில் இருக்க எல்லா தேசத்துக்கும் போறதுன்றது அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி நான் சொன்னேன். Because I said, God, I have an Indian passport. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் வச்சிருக்கிறது இந்தியன் பாஸ்போர்ட். I already had a rejected stamp from UK. ஏற்கனவே யூகேல இருந்து எனக்கு ரிஜெக்டட்னு ஸ்டாம்ப் இருக்குது அந்த பாஸ்போர்ட்ல. 2 times. 2 வாட்டி ரிஜெக்ட் Here ஆயிருச்சு. I came to Chennai, I stood in the line and they rejected my visa. இங்க சென்னையில வந்து அந்த விசாக்காக நின்னு நான் ரிஜெக்டட்ன்ற சீல் வாங்கிட்டு போனேன். I said, how can I travel the நான் world? சொன்னேன், இப்படிப்பட்ட ஒரு பாஸ்போர்ட்டை வச்சு உலகம் ஃபுல்லா எப்படி ஆண்டவரே போறதுன்னு கேட்டேன். And being a YWAM missionary, I used to get about 1,000 rupees a month. நான் YWAM மிஷனரியா இருந்ததுனால எனக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும். Somebody blessed me with that. அந்த 1000 ரூபாய் யாரோ ஒருவர் எனக்காக I said, காணிக்கை கொடுத்தாங்க. how can I travel the world with 1,000 rupees a நான் month? ஆண்டவர்ட்ட சொன்னேன், ஆண்டவரே கொடுக்குற 1000 ரூபாய் காணிக்கையை வச்சு நான் உலகம் ஃபுல்லா எப்படி டிராவல் பண்ண முடியும்னு And கேட்டேன். when I looked at history, at that point, nobody had been to every country. நான் அந்த நேரத்துல வரலாறெல்லாம் எடுத்து பார்த்தா, எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்தா, யாருமே அப்படி எல்லா தேசத்துக்கும் போன ஆளுன்னு ஒருத்தருமே இல்லை. No examples. இதுக்கு முன்னாடி செய்திருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்ல உதாரணமா. I'm telling God, what makes you think that it is possible with my life? நான் சொன்ன, ஆண்டவரே இது எப்படி என்ன வச்சு இதை செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்கன்னு ஆண்டவரை கேள்வி கேட்டேன். Jesus says, what is impossible for man is possible for me. ஆண்டவர் சொன்னார், மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொன்னார். You know, the scriptures are true. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேத வசனங்கள் சத்தியம் உள்ளவைகள். It is not just what happened in the past. இது ஏதோ முன்னாடி நடந்த வரலாறு கதை அல்ல. Heaven and earth may pass away, but my words will never pass away. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. His promises are true. அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளவைகள். And he has a plan for you. அவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை And that's வைத்திருக்கிறார். why fall in love with the word of God. ஆகையால தான் இந்த வேத வசனத்தோடு ஒரு அளவு கடந்த பிரியம் கொள்ளுங்கள். Read and meditate on his இதை scriptures. வாசித்து தியானியுங்கள். And I told Jesus, if this is your plan, நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், ஆண்டவர் இதான் உங்க திட்டம்னு சொன்னா, plans to prosper me, என்னை செழித்துவங்க செய்யறது தான் எனக்கு சமாதானமான திட்டம் தான் நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா, and these plans are filled with hope and future. ஆண்டவரே இது ஒரு பெரிய ஒரு செழிப்பான எதிர்காலத்தை வைத்திருக்கிற ஒரு திட்டம் இதுதான் உங்களுக்குன்னு சொன்னா, Lot of people have plans for you. Lot of people have plans for you. அநேகர் உங்களுக்காக திட்டங்கள் வச்சிருப்பாங்க. But many times, because of financial crisis, government changing, many things going off, suddenly those plans disappear. மற்றவங்க உங்களுக்காக அநேக திட்டங்களை வச்சிருப்பாங்க. ஆனா பொருளாதார சூழ்நிலைகள் மாறும் பொழுது, அரசாங்கங்கள் மாறும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது அந்த திட்டங்கள் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். Lot of the plans don't have a future. அநேக திட்டங்கள்ல எதிர்காலமே இருக்காது. But Bible says that he has plans not to harm us but to prosper us, but also to give us a hope and a future. வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான திட்டம் மாத்திரமல்ல, நமக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்காலத்தையும் தரும்படியான ஒரு திட்டத்தை And in வைத்திருக்கிறார். my travels I faced all kinds of ups and downs. என்னுடைய பிரயாணத்தில் அநேக உயர்ந்த சூழ்நிலைகள், தாழ்ந்த சூழ்நிலைகளாக நான் கடந்து வந்தேன். But midst of all those things, the plans always proceeded forward. ஆனால் எத்தனை சூழ்நிலைகளையும் நான் கடந்து போனாலும் கர்த்தருடைய திட்டம் நேர்த்தியாய் என் வாழ்க்கையில நிறைவேறியது. You can show the world map on the screen and I'll take out my passport to show that. உலகத்தின் வரைபடத்தை நீங்க டிஸ்ப்ளேல போடும்படி அன்பாய் கேட்கிறேன்.
So I always carry my passport as a testimony. நான் எப்பவுமே சாட்சியாக என்னுடைய பாஸ்போர்ட்ஸை இப்படி கையில வைத்திருப்பேன். So there are 16 books inside. 16 புத்தகம் இதுல இருக்குது. And that's the world map. You can see it on the screen. அங்க நீங்க பார்க்கிற டிஸ்ப்ளேல பார்க்கிறதான இந்த உலக வரைபடத்துல நான் பிரயாணம் பண்றதெல்லாம் நீங்க பார்க்கலாம். Anyways, I've added the world map in my book also so that you can see that later. என்னுடைய புத்தகத்திலயும் அந்த உலக வரைபடம் இருக்குது. நீங்க அதுலயும் அது வாங்கும்போது பார்த்துக்கொள்ளலாம். And Jesus provided. ஆண்டவர் இவ்வளோ பிரயாணம் பண்றதுக்கும் என் தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். You know, every country I went, I paid my own tickets. எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை நான் தான் காசு கொடுத்து போனேன். I never charged for a concert. எந்த கான்சர்ட்டுக்கும் நான் காசு கேட்டதும் கிடையாது, வாங்கினதும் கிடையாது. Never borrowed money in my life. எங்கேயும் நான் கடன் வாங்கினதே கிடையாது. I never took money from my parents. என்னுடைய பெற்றோர் இடத்துல இருந்து கூட நான் காசு வாங்கினது கிடையாது. Until today, it is a mystery for people to understand. How can this guy travel the world? இன்றைக்கு வரைக்கும் எல்லாருடைய ஆச்சரியம் என்னன்னா, எப்படி இந்த மனுஷன் யார்கிட்டயும் உதவி இல்லாம எப்படி உலகம் ஃபுல்லா பிரயாணம் பண்ணான்றது தான் எல்லாருக்கும் இருக்கிற புரியாத புதிர். There was a time I had to fly to the US for one day to preach. ஒரே நாள் அமெரிக்க தேசத்துல பிரசங்கிப்பதற்காக நான் பிரயாணப்பட வேண்டியதா இருந்தது. And the next day I had to leave. அடுத்த நாளே நான் அங்கிருந்து மறுபடியும் இங்க வர வேண்டிய சூழ்நிலை. The immigration could not understand how can this guy travel all the way for one day. இமிகிரேஷன்ல இருந்து ஆளுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நாளுக்காக ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு மனுஷன் அவ்வளவு தூரம் வந்துட்டு மறுபடியும் போறாரான். They look at my bank balance. அவனுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கறாங்க. They say your bank balance does not tally with your travels. உன்னுடைய பேங்க் பேலன்ஸுக்கும் உன்னுடைய பிரயாணத்துக்கும் சம்பந்தமே இல்லையேன்னு சொல்லி கேக்குறாங்க. How can you travel? எப்படி நீ பிரயாணம் பண்றேன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. For 3 hours I was interrogated by 4 officers. 3 மணி நேரம் 4 அதிகாரிகள் என்னை இப்படி எல்லாம் விசாரணை பண்ணாங்க இமிகிரேஷன்ல. I was an expert in answering questions. நான் வந்து பதில் சொல்றதுல நல்ல தேறினவனா இருந்தேன். For 3 hours I answered all their questions. 3 மணி நேரம் அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னேன். They could not understand. ஆனால் அவங்களுக்கு புரிந்து கொள்ளவே முடியவில்லை. Finally the airport manager came. ஏர்போர்ட்டினுடைய மேனேஜர் கடைசியா வந்து சொன்னார். And the officer said, we are not convinced with his answers. நீ சொல்ற ஒரு பதிலும் எங்களுக்கு புரியவும் மாட்டுது, ஏத்துக்கவும் முடியல. Then he asked them to ask more questions. இன்னும் கேள்விகளை விசாரணை செய்யுங்க, கேள்விகளை கேளுங்க சொன்னாங்க. we have no more questions left. அவங்க சொன்னாங்க, எப்பா இதுக்கு மேல கேக்குறதுக்கு கேள்வி இல்ல, விசாரணை பண்றதுக்கு ஒண்ணும் எங்களுக்கு தெரியலன்னா. Finally I shared my testimony to the manager. கடைசியா அந்த ஏர்போர்ட் மேனேஜருக்கு என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டேன். Because he asked me, how can you travel the world? அவர் கேட்டார், எப்படிப்பா உலகத்தையே நீ பிரயாணம் பண்ணேன்னு கேட்டார். When I told him that it is my faith in Jesus Christ. நான் சொன்னேன், இயேசுவின் மேல் இருக்கிற என்னுடைய விசுவாசம் தான் அதுக்கு காரணம். Who has been my provider. அவர்தான் எனக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராய் இருந்திருக்கிறார். That's how I travel the world. அதனால தான் நான் உலகம் ஃபுல்லும் பிரயாணம் பண்ண முடிந்தது என்று சொன்னேன். In the end the airport manager said, please pray for me, I have a lot of debt in my life. அந்த ஏர்போர்ட் மேனேஜர் சொன்னார், தயவு செஞ்சு எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நிறைய கடன் இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ண சொன்னார். See, I could be a testament of his provision. ஆண்டவருடைய அவர் தேவைகளை சந்திக்கிறவர் என்பதற்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். And I am standing with my passport as a testimony. என்னுடைய பாஸ்போர்ட்டை இந்த இடத்துல வைத்திருக்கிறது ஒரு சாட்சியாக உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். And I don't give up, my friends. நான் சொல்றேன், ஒரு நாளும் சோர்ந்து போய் முயற்சியை விட்டு விடாதீர்கள். Because he has plans to prosper you. ஏனென்றால் தேவன் உங்களுக்காக சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு திட்டத்தை, எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். According to his will. அவருடைய திட்டத்தின்படி. Before I close a song, நான் முடிப்பதற்கு முன்பதாக ஒரு பாடல். I want to tell you one of my favorite stories from my book. என்னுடைய புத்தகத்தில் இருக்கிற எனக்கு பிரியமான ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். Is how I made it to Pakistan. நான் எப்படி பாகிஸ்தானுக்கு போனேன்ற கதை. That was an impossible task. அது அசாத்தியமான ஒரு விஷயம். And it was my last country. அதுதான் நான் போன பிரயாணம் பண்ண கடைசி தேசம். By now I had been to 244 countries. இப்போ இந்நாள் வரைக்கும் நான் 244 தேசங்களுக்கு பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். And there was no way to make it to Pakistan. இங்கெல்லாம் பிரயாணம் பண்ணாலும் பாகிஸ்தானுக்குள்ள போறது ஒரு அசாத்தியமான காரியமா இருந்தது. Because of the political problems. ஏன்னா அரசியல் ரீதியான காரணங்களால அது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது. When I called the ambassador, நான் அங்க இருக்கக்கூடிய அந்த அம்பாசிடருக்கு ஃபோன் செய்தபோது, he said there's only 2 ways you can get your visa. அவர் சொன்னார், 2 விதத்துல தான் உனக்கு விசா தர முடியும். If you have a blood relative or if the government of Pakistan invites you. ஒன்னு உனக்கு அங்க யாராவது ரத்த சொந்தம் பாகிஸ்தானுக்குள்ள இருக்கணும், இல்ல பாகிஸ்தான் கவர்மெண்டே உனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு விசா கிடைக்கும்னு சொன்னார். So I knew that it is impossible to get into Pakistan. அதனால எனக்கு தெரியும், எனக்கு ரத்த சொந்தமும் அங்க இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைச்சேன். I made 334 phone calls in 4 days. 334 34 phone calls.
334 முறை நான் ஃபோன் கால் பண்ணினேன். To the Ministry of Immigration for 4 days. பாகிஸ்தான்ல இருக்கிற இமிகிரேஷனுக்கு 4 நாள்ல 334 கால் பண்ணேன். Every single call was rejected. ஒவ்வொரு முறையும் தோல்விதான். I tried everything possible from a human point. என்னெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ என்னுடைய மாம்ச பலத்துல அத்தனை விதத்திலையும் முயற்சி செய்து பார்த்தேன், எல்லாம் தோல்விதான். Every door was closed. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது. And I was almost at the verge of giving up. நான் கிட்டத்தட்ட சரி பாகிஸ்தானை விட்டுறலாம்னு நினைக்கிற அந்த நேரத்துல, You know, when God writes your story, ஆண்டவர் உங்களுடைய கதையை எழுதும்பொழுது He can bring a spring out of the desert. ஆண்டவர் வனாந்திரத்துல ஒரு நீரூற்றை உருவாக்க முடியும். That is the beauty of God's way of writing your story. அதுதான் தேவன் கதை எழுதுகிற அழகே. Be patient. பொறுமையோடு இருங்க. Give time for God to work. ஆண்டவர் கிரியை செய்வதற்கு நேரத்தையும் இடத்தையும் கொடுங்க. I know you are in a hurry to get that breakthrough. எப்படியாவது இந்த காரியம் நடந்தாகணும்னு ஒரு அவசரத்துல நீங்க இருக்கிறீங்கன்றது எனக்கு புரியுது. Just be a little more patient. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க. God is on it. ஆண்டவர் அந்த காரியத்துல அவர் கரிசனையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். He is writing your story. அவர் உங்களுடைய கதையை எழுதி கொண்டிருக்கிறார். Of all the countries, when I went to North Korea, நான் நார்த் கொரியாவுக்கு போனேன். you can show the picture on the screen, please. அந்த படத்தை நீங்க போடும்படி கேட்கிறேன். You know, and I went to this hotel called Yanggakdo. I hope it's up on the screen. நார்த் கொரியாவுடைய North Korea should look different than this one. Yes. Yeah. So this is the hotel, which is a 43-story hotel. 43 மாடி உயரமுள்ள ஒரு ஹோட்டல். And this was in North Korea. இது நார்த் கொரியாவில் இருக்கிறது. And I took the lift and came out of the 32nd floor. 32வது மாடியில நான் லிஃப்ட்ல வந்து இறங்கினேன். And I heard 2 people speaking. It sounded like Hindi walking into the lift. நான் ஹிந்தி மொழி பேசுறது போல இருந்தது. 2 பேர் லிஃப்ட்டுக்குள்ள போனாங்க. And I immediately turned around and I said, "Wow, you're speaking in Hindi." நான் டக்குன்னு அவங்கள திரும்பி பார்த்து, ஆஹா நீங்க ஹிந்தியில பேசுறீங்களேன்னு கேட்டேன். They said, "No, this is Urdu." அவங்க சொன்னாங்க, இல்ல இது ஹிந்தி இல்ல, இது உருது அப்படின்னாங்க. And they asked me, "Who are you?" அவங்க கேட்டாங்க, நீ யாருன்னு கேட்டாங்க. I told them who I am. நான் சொன்னேன் நான் யாருன்னு அவங்களுக்கு சொன்னேன். I asked them, "Who are you?" நான் அவங்ககிட்ட நீங்க யாருன்னு கேட்டேன். And they said, "We are the official delegation from the Parliament of Pakistan." நாங்க பார்லிமெண்ட் ஆஃப் பாகிஸ்தான்ல இருக்கிற அபிஷியல்ஸ்னு சொன்னாங்க. And I told them, "Your country is the last country to go." நான் சொன்னேன், நான் கடைசியா பிரயாணம் பண்ண போற தேசம் உங்க தேசம் தான் சொன்னேன். They said, "Meet us at 10 o'clock in the night." அவங்க சொன்னாங்க நைட்டு 10 மணிக்கு எங்களை வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. At 10 o'clock when I went and met them, 10 மணிக்கு ராத்திரி அவங்கள போய் நான் சந்தித்த போது, the man sitting next to me happened to be the Speaker of the Parliament of Pakistan. பாகிஸ்தானுடைய பார்லிமெண்ட்ல ஸ்பீக்கரா இருக்கக்கூடியவர் தான் அந்த மனுஷன். He said, "Don't worry, Benny, I will make sure that you will get your visa." அவர் சொன்னார், நீ கவலையே படாத பென்னி, நீ விசா வாங்கி பாகிஸ்தான் வரது ஏன் பொறுப்புன்னு சொன்னார். He calls up the ambassador of Pakistan when he went back to India. அவர் நான் இந்தியாவுக்கு வந்த பிறகு when he went back to Pakistan. அவர் பாகிஸ்தானுக்கு போன பிறகு அவர் அங்க இருக்கிற அபிஷியல்ஸோடு பேசினார். And he said, "Benny is my friend, give him the visa." அவர் சொன்னார், பென்னி என்னுடைய நண்பன், அவனுக்கு நீங்க விசாவை அப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னார். And the ambassador calls me and says, "Come to the embassy in 5 minutes, I will issue your visa." அந்த அம்பாசிடர் எனக்கு கால் பண்ணி சொன்னார், தூதுவர் 5 நிமிஷத்துல உனக்கு விசா தரேன், உடனே ஆபீஸ்க்கு வான்னு சொன்னார். 22nd of November 2010. 22ஆம் தேதி நவம்பர் மாதம் 2010ஆம் ஆண்டு I took my flight and landed in Karachi, Pakistan. பாகிஸ்தான்ல கராச்சி என்கிற இடத்துல நான் முதல் முறையாக பிரவேசிக்க I கர்த்தர் ended கிருபை up செய்தார். breaking 6 world records. நான் உலகத்துல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ்ல 6 சாதனைகளை படைக்க கர்த்தர் எனக்கு I உதவி became the செய்தார். fastest man in the history to travel to every country in the shortest time. குறுகிய காலத்துல உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களுக்கும் பிரயாணம் பண்ணின ஒரு மனிதன் என்கிற ஒரு ரெக்கார்ட் எனக்கு He கிடைத்தது. has plans to prosper you. ஆண்டவர் சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு திட்டத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். All that it takes is a step of surrender. அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒண்ணு நம்ம அவருக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்க I want எதிர்பார்க்கிறோம். to play this song, Above All. நான் ஒரு பாடலை உங்களுக்காக above all என்கிற பாடலை நான் வாசிக்க விரும்புகிறேன். And again I'll ask you to sing the chorus and you can sing the chorus. அந்த கோரஸ் பகுதி வரும்பொழுது நான் உங்களை பாடும்படி கேட்பேன், நீங்க இணைந்து பாடும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். And you can see the passion of Christ, some of the small portions of passion of Christ, what Jesus did because he loves you. இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்கிற அந்த திரைப்படத்தினுடைய சில காட்சிகளை நீங்கள் அந்த பாடலை கேட்கிற வேளையிலே நீங்கள் பார்க்கலாம்.
And when we are doing the chorus, I don't want anyone to sing in the mic. I want to hear the congregation. யாரும் அந்த கோரஸ் பாடுற நேரத்தில் மைக்கில் பாட நான் விரும்பல. நீங்க தான் இங்க இருக்கிற எல்லாரும் இணைந்து உங்க சத்தம் தான் எனக்கு கேட்கணும். Let's play, please. Close our eyes, please. எல்லாரும் கண்களை மூடி. As all eyes are closed, எல்லோரும் கண்களை மூடி இருக்கிறதான இந்த நேரத்தில் I don't know if there is anyone here this evening who's saying, Benny, I've walked away from Jesus and I really want to surrender my life to Jesus. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இந்த நேரத்தில் ஒருவேளை யாராவது ஒருவர் பென்னி நான் ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொன்னா, If Jesus can do that with your life, if Jesus can do that with your life, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியம், I want that Jesus to work in my life. உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட்ட அதே தேவன் என் வாழ்க்கையில செயல்படணும்னு சொல்றவங்க இருப்பீங்கன்னு சொன்னா, Might be you feel like your plans are crushed. ஒருவேளை உங்க திட்டங்கள் எல்லாம் சுக்குநூறாக உடைந்து போயிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் இருப்பீங்கள் என்று சொன்னால், Might be you're sitting in a hopeless situation. ஒருவேளை நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில நீங்க இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கலாம். Might be you have almost lost your hope in ஒருவேளை நீங்க Jesus. முற்றிலும் இயேசுவின் மேல இருந்த நம்பிக்கையே இழந்த நிலையில நீங்க இருந்திருக்கலாம். But after hearing my story, என்னுடைய கதையை நீங்க கேட்டுக்கொண்டிருந்த பொழுது might be you have found hope உங்களுக்கு ஒருவேளை இன்றைக்கு நம்பிக்கை வந்திருக்கலாம். and you want to surrender your life to Jesus. நீங்களும் உங்க வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்க விரும்புறீங்கன்னு சொன்னா, So as everybody's eyes are closed, எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். if anyone is like that, யாராவது ஒருவர் அப்படிப்பட்ட தீர்மானம் எடுப்பீங்கன்னு சொன்னா, where you want to surrender your life to Jesus உங்க Christ, வாழ்க்கையை முற்றிலுமா தேவனிடத்துல அவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறீங்கன்னு சொன்னா, because you feel like your life is lost hope, ஒருவேளை ஏனென்றால் நீங்க உங்க வாழ்க்கை நம்பிக்கை இழந்திருக்கிறதுனால இன்றைக்கு இயேசுவினிடத்துல நீங்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க விரும்புறீங்கன்னு சொன்னா, if there's anyone like that, you can stand up, please. அப்படி நீங்க யாராவது ஒருவர் இருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க இருக்கிற இடத்துல எழும்பி நிற்க நான் கேட்கிறேன். Thank you. Others can keep your eyes closed. மற்றவங்க நீங்க கண்களை மூடியிருங்க. Thank you, Jesus. I was in that same place, my friends. இதே நிலையில தான் நானும் ஒரு நாள் இருந்தேன். I was also hopeless. நானும் நம்பிக்கை இழந்து போனவனா இருந்தேன். But the decision I asked Jesus to come into my heart is what transformed my life. நான் இயேசுவின் இதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டு என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கும்படி எடுத்த தீர்மானம் தான் என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது. And I believe that the decision you're taking today is going to be a start of a transformed life. நீங்க இன்றைக்கு எடுக்கிற அதே தீர்மானம் தான் உங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு துவக்கமாக இருக்க போகிறது. You can repeat this prayer after me. என்னோட சேர்ந்து இந்த ஜெபத்தை நீங்கள் இணைந்து சொல்லும்படி நான் உங்களை கேட்கிறேன். Lord Jesus, இயேசுவே, come into my heart, Lord. என்னுடைய இதயத்துக்குள்ள வாங்க. Lord, I'm a sinner ஆண்டவரே, நான் ஒரு பாவி. and I need your forgiveness. உம்முடைய மன்னிப்பு எனக்கு தேவை ஆண்டவரே. Come into my heart, Lord. என்னுடைய இதயத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே. Cleanse me, Lord, என்னை முற்றிலுமாய் கழுவி சுத்தகரியும் ஆண்டவரே. and make me a new person. என்னை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றும். Bless me, Lord, என்னை ஆசீர்வதியும் அப்பா. so that I can be a blessing to others. நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி என்னை நீர் ஆசீர்வதியும். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். Thank you. Please be seated. உங்களுக்கு நன்றி. உட்கார்ந்து கொள்ளுங்கள். And I hand over the time to the thing. Yes, thank you so much. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி தேவன் அவர் வாழ்க்கையில செய்த அந்த அற்புதத்துக்காக இன்றைக்கு நம்ம மத்தியில் இந்த சாட்சியை கொண்டு வந்து நமக்குள்ள கர்த்தர் இன்றைக்கு விசுவாசத்தை தட்டி எழுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல